ஹாய், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால vlog எடுக்கலை. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஒரு வெஜிடபிள் கிச்சடியும் தேங்காய் சட்னியும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங் நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து காயெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கேரட்டு அப்புறம் பீன்ஸு இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். பீன்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு கேப்சிகம் இருந்துச்சு. ஸோ கேப்சிகம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மீன்வாயில் வந்து இது செஞ்சுட்டே இருக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது, எதனா வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, ஓகே. அந்த டைமில் வந்து நம்ம இது செய்கிறதுக்கு இன்னும் கண்டிப்பாக ஒரு 1/2 hour கிட்ட ஆகும். அதனால் சரி, ஒரு சீஸ் தோசை மாதிரி போட்டு கொடுக்கலாம். மார்னிங் செஞ்ச சட்னி கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். சரி, அதை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். சீஸ் தோசை நிஜமாகவே நல்லா வந்துச்சு. ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கூட. நல்லா ஒரு ஈவினிங் வந்து ஏதேதோ சாப்பிட்றதுக்கு சும்மா ஒரு தோசை அது மேலே வந்து சீஸ் போட்டு சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஹை ப்ரோட்டீனாக ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெட்டில் வந்து சீஸ் போட்டு சாப்பிட்றத விட இதில் வந்து சீஸ் போட்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேவையில்லாமல் வந்து சுகரு அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு ஸோ தோசை ஊற்றிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டா, ஏன்னா நம்ம தோசை இதில் திருப்பி போட முடியாது. அதனால் மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன சீஸ் இருக்கோ நம்மக்கிட்ட, நம்ம ப்ளெயின் இந்த மாதிரி சீஸு, செடர் சீஸு இல்லைன்னா நம்ம ஸ்லைஸ் வரும் இல்லைங்களா, அது கூட நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சீஸு. ஸோ இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி சரி பெரியவங்களுக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளெயினாக வந்து வெறும் சீஸ் மட்டும் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். மறுபடியும் ஒரு வாட்டி வந்து நல்லா தோசை வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்ட பிறகு சீஸ் போடுங்க. அப்போ தான் வந்து வெறும் நல்லா அந்த சீஸ் வேகிறதுக்கு மட்டும் நல்லாயிருக்கும். உள்ளே வந்து தோசையும் வந்து இதுவாக இருக்கும். சீஸ் மெல்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிச்சம் இருக்கிற காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தக்காளி, கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணியிருக்கேன் பொடி பொடியாக. அப்புறம் வெங்காயம், கேரட்டு, அப்புறம் குடைமிளகாய் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணேன். ஸோ இப்போ நான் இந்த கிளாஸில் வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் மொத்தம் 4 பேருக்கு செய்கிறேன் நான். ஸோ அதனால் இந்த டம்ளரில் நான் வந்து 3 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ஸோ ரவை இது வறுத்த ரவை தான், இருந்தாலும் ஒரு வாட்டி வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு அது கொஞ்சம் சூடு ஏறின பிறகு இந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக வரும். நமக்கு உப்புமா, நீங்கள் நார்மல் உப்புமா செய்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை ரவையில் வேறு என்ன மாதிரி இந்த கிச்சடி அந்த மாதிரி எது செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். நான் எண்ணெய் நைட்டு டைமுன்றதுனால கம்மியாக தான் போட்டேன். கடுகு, அப்புறம் சீரகம். நான் சீரகம் எல்லாத்துலேயுமே போடுவேன். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. இது நீங்கள் எவ்வளோ பெரிய வந்து சமையல் வல்லுநராக இருந்தாலும் இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கருகாமல் செய்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி, அப்புறம் தக்காளியும் நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் அந்த இருக்கிற நம்ம 2 காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மூடி வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து வெந்துடும். இது கூடவே வந்து மஞ்சத்தூள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கிச்சடி நல்லா வந்து கலராக வரும். நம்ம தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறத விட இதில் சேர்த்தானா வந்து வரும். அதனால் இப்போவே வந்து இது போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் நல்லாவே வந்து வெந்துடும் காய்கறிக. இந்த டைமில் உப்பும் வந்து நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 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 2 தண்ணி தெளித்து, இல்லை ஒரு குட்டி டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் போட்டு இந்த மாதிரி வந்து வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா காய் ரொம்ப நறுக்குன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து என்னெல்லாம் வந்து டின்னர் பிளான் பண்ணீங்க, என்ன வந்து சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி யார் யார் வீட்டில் என்னென்ன வந்து நம்ம சமைச்சிருக்கோன்றதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் என்ன காமெடி நடந்துச்சுன்னா, நான் வச்சுருந்த பாத்திரம் வந்து பத்தலை. ஸோ அதனால் அதை வந்து ஒரு பெரிய கடாய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எனக்கு டபுள் வேலையாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க ரவையை எடுத்து கொட்டிட்டு நல்லா வந்து
கிளறியாச்சு. ஸோ மறுபடியும் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டேன் நான். ஸோ மொத்தம் 3 கிளாஸ் இல்லைங்களா, நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8லேருந்து 9 கிளாஸ் தண்ணி வரைக்கும் வந்து நான் நல்லா வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றினோன்னா நமக்கு கொஞ்சம் வேகமாக சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ எண்ணெய், கீ இதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். என்ன வேணால் வந்து போட்டுக்கலாம். எனக்கு நைட்டுங்கிறதுனால நான் வந்து கீ வந்து பெருசாக அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு டக்குன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சும்மா வந்து நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றினேன். நல்லெண்ணெய் ஊற்றினா பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் மார்னிங் டைமில் செய்கிறதா இருந்தால் கீ நல்லா தாராளமாகவே ஊற்றி போட்டால் வந்து செம்மையாக வந்து இருக்கும். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மீன் டைம் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் மூடி வச்சோன்னா கொஞ்சம் நேரம் வந்து செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி செஞ்சிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிச்சடியே வந்து நம்ம பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டு. அதுக்கு வந்து நம்ம சட்னி தொட்டுக்கிட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது. சரி, நைட் டைம் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்க வேண்டாம், மசாலா ஸ்பைசஸ்லாம் வந்து நிறைய இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி நம்ம கடுகு இருக்கிற மாதிரி போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்குள்ளே பாப்பாவுக்கும் வந்து பசி வந்துச்சு. சரி, பாப்பாவுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இன்றைக்கி 5 o'clock டின்னர் முடிச்சிட்டேன். நான் டெய்லியும் வந்து 5 o'clock சாப்பிட்டுடுவேன். ஸோ எனக்கு வந்து இது டின்னர் கிடையாது. நான் வந்து மதியம் செஞ்ச ரைஸே இருந்துச்சு, அதுவே சாப்பிட்டுட்டேன். நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கேன். ஸோ நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குன்றதுனால எனக்கு வந்து 5 o'clock முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து எனக்கும் அம்மாவுக்கும் சேமியா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு சேமியா பிடிக்காது, சேமியா உப்புமா. ஸோ அதனால் அவருக்கு வந்து பச்சைப்பயிறு, ஸோ இந்த பச்சைப்பயிறு சுண்டல் செஞ்சு கொடுத்துட்டா அதுவே பாப்பாவும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுப்பாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கு மட்டும் ஊற வச்சுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் மட்டும் போட்டு ஊற வச்சேன். எதனா ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிப்பேன். இது நான் விட்டுட்ருந்தேன். சரி, மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து உடம்பு ஹீட் ஆன மாதிரி இருக்குது. சரி, அது வெந்தயம் ஊற வச்சு காலையில் எழுந்து வெந்தயம் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா ஒரு 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 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டால் கூட போதும். ஏன்னா நம்ம நிறைய நீங்கள் 1 டீஸ்பூன்லாம் வெந்தயம் போட்டால் அது சாப்பிட்றது எனக்கு கஷ்டம். அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது காலங்காத்தால் கொஞ்சம் சிறுங்கசப்பாக வேறு இருக்கும். ஸோ அதுதான். ஆனால் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இந்த வெந்தய தண்ணியும் அதுக்கப்புறமா அந்த வெந்தயமும் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா. ஸோ இது எல்லாமே வந்து ஊற வச்சாச்சு. ஸோ மீன்வைல் வந்து அப்படியே பாத்திரம்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அம்மா வாஷ் பண்ணி கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிச்சுவல் டெய்லியும் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பூண்டு வந்து தட்டி வச்சுட்டு ஒரு 10 minutes கழித்து சாப்பிட்றது. ஸோ இது ரொம்ப நல்லா வந்து ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நமக்கு கொலஸ்ட்ராலு, பிபி இதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் சந்திக்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. குட் நைட்.